நீ அந்த பக்கம் போய் பாடுறா, நான் இந்த பக்கம் பார்க்குறேன். அந்த வீடை பார்த்தனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி மச்சான். எது வரணும் எனக்கு கால் பண்ணுறா. Okay, சரி போ. ஏய், பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு என்னடா பண்ற? பர்த்டே தான். ஆனா கொண்டாட்டம் கைய விடுடா. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அது கொண்டாட போறது நீயும் நானும் மட்டும்தான். சீ, கைய விடு, நான் போறேன். ஏய், என்ன தொடாத, தள்ளி போடா, போடா. இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற? நான் தான் இன்னும் நான் ஒண்ணுமே பண்ணலையே. இனிமேல் தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். அதுக்கு நீ கொஞ்சம் தெளிவா இருக்கணும்ல. இதே மாதிரி உட்காந்துரு பாப்போம். டேய் டேய், எந்திரி, உட்கார சொல்றேன். அதுக்குள்ள என்ன படுத்துட்ட? சிட் அண்ட் டாக் வித் மீ. ஏய், என்ன தொட்ட கொன்னுடுவேன். துப்பாக்கி தரவா? என்ன சுடுறியா? நான் சூப்பரான மாத்திரை கொடுத்துருக்கேன் உனக்கு. தூக்கம் வரும் ஆனா வராது, மயக்கவும் வரும் ஆனா வராது. இன்னைக்கு நைட்டு உன்னோட ஹீரோ, உன் வில்லன் எல்லாமே நான் தான். ஏய் நாண்டி, பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டோம். இங்க வந்து முரட்டு பிடிச்சா எப்படி? கொஞ்ச நேரம் பேசலாம், அப்புறம் ரசிக்கலாம். மெயின் டிஷ்ஷுக்கு முன்னாடி சைட் டிஷ் நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி படுத்து தூங்கிட்டா எப்படி? டேய் டேய், wake up, be with me. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல கிரிஷ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ எந்த மாதிரி பொண்ணுன்னு எனக்கு கவலை இல்லை ஸ்வீட் ஹார்ட். ஆனா நான் எந்த மாதிரி பையன்னு நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல பாத்தியா? அத்தாண்டி எனக்கு கடுப்பே. ஏண்டி, நீ லவ் பண்றதுக்கு நான் மாமா வேலை பார்க்கணுமா? உன் ஆளும் நீ ஒண்ணு கூடுறதுக்கு ஏன் கூட சுத்துற மாதிரி நடிப்பியா? நானே இதெல்லாம் தோண்டி துருவி கண்டுபிடிக்கலனா இன்னொரு நீ என்ன இழிச்சுவாய் ஆக்கியிருப்பல்ல. அதான் நான் சாரி கேட்டனே. ஓ, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் சாரி கேட்டா சரியா போயிருமா? அப்போ இப்போ நான் தப்பு செஞ்சுக்கிறேன். அப்புறம் மெதுவா ஒண்ணு இல்ல 100 சாரி வேணா கேட்கிறேன். நான் பாக்குறேன் உன் ஃபார்முலா தானே. நீ அப்புறமா என்ன மெதுவா மன்னிச்சுக்கோ. ஓகே? வேணாண்டா. கிரிஷ் சொன்னா கேளு, வேணாம். சிவ பூஜையில கரடி மாதிரி உன் மொபைல் வேற. டேய், மொபைல கொடுடா, கொடுடா. டேய், யாருடா போன்ல? மொபைல கொடு கிரிஷ். The ITEA customer you are calling is either switched off or... டேய் கிரிஷ், என்ன விடுடா, நான் வீட்டுக்கு போகணும். Perfect.
ஹலோ டேய் சாரதி, ஈஸியாரில் எக்ஸாக்டாக எந்த இடம் தான் வீடு? டேய் ஈஞ்சம்பாக்கம் பக்கத்துலன்னு சொன்னான்டா. டேய் லேண்ட்மார்க் ஏதாச்சும் சொன்னானா? ஏதோ வெள்ளை கலர் ஆர்ச்சி கோவில் ஏதோ உடனே வந்தான்டா. டேய் வேற ஏதாச்சும் சொன்னானா? வேற வேற டேய் சீக்கிரம் சொல்றா. டேய் நானும் அதே இடத்துலடா இருக்கேன், எனக்கே தெரியாதுடா. டேய் ஈஸியாரில் எல்லாமே பெரிய பங்களா தான்டா. இங்கே எதுவுமே சாதாரண வீடே கிடையாது. ஸ்விம்மிங் பூலு, பெரிய கேட்டுன்னு. வீட்டு கலர் ஏதாச்சும் சொன்னானா? வெள்ளை கலர் வீடுன்னு சொன்னா மச்சான். வாசல்ல கார் பார்க்கு, ஸ்விம்மிங் பூல்னு ஏதோ ஒரு அடையாளம் இருக்குன்னு சொன்னா மச்சான். டேய் இங்கே எல்லா வீடும் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். எப்படி அவன் வீடை கண்டுபிடிப்பேன்? மச்சி நானும் தானே தேடின்னு இருக்கேன். நம்ம 2 பேர் கண்ணில் யார் கண்ணில் பட்டாலும் ஓகே தான்டா. நீ வண்டி நிறுத்தாத, தேடிண்டே இரு. வெள்ளை கலர் வீடு, வாசல்ல ஸ்விம்மிங் பூலு இல்லை கோவில். விட்டுறாத மச்சான், நந்தினியை காப்பாற்றியே ஆகணும்டா. இல்லைனா அவன் மனமே போயிடும்டா, பாவண்டா அவ. சரிடா, நீ பார்த்தனா எனக்கு உடனே கால் பண்ணு. நீ எங்க இருக்க நந்தினி? டேய் என்னடா பண்ற? யாருப்பா நீ? இங்கெல்லாம் நிற்க கூடாது, கிளம்பு கிளம்பு கிளம்பு. அண்ணா கிறிஸ்டின் ஒருத்தர் ஹைடெக்கில் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவர் வீடு இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்டார் வீட்டில் இல்லைப்பா. நீ போப்பா போப்பா. அண்ணா இதானே அவர் வீடு? யாரும் அலௌட் இல்லைப்பா, புறப்படுப்பா முதல்ல. அண்ணா நந்தினின்னு ஒரு பொண்ணு. அண்ணா யாரும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, போப்பா முதல்ல போ போ. வேண்டாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு. Coming. இந்த நேரத்தில் இவன் இங்க நந்தினி இங்க இருக்கிற மாதிரி காட்டினா பெரிய பிரச்சனை வந்துடும். அவளை பார்க்கவே இல்லைன்னு மழுப்பிட வேண்டியதான். நீ எங்க என்ன விஷயம்? நீ எதுக்கு இங்க வந்த? நந்தினி எங்கடா? நந்தினியா? நந்தினி எங்க? நந்தினி எங்கேன்னு வந்து என் வீட்டில் கேட்குற? லூஸாடா நீ? நந்தினியை பார்க்கணுன்னா அவ வீட்டுக்கு போடா. ஏய் சொல்லிட்டே இருக்க, எங்கடா உள்ள போயிட்டு இருக்க? ஏய் நந்தினி இங்க இல்ல? இல்ல. ஏய் நந்தினி உன் கூட இன்னைக்கு சாயந்தரம் வரல? டேய் உன்னை லவ் பண்ற பொண்ணு என் கூட வந்தாளா இல்லையான்னு கேட்குற? அசிங்கமா இல்லை உனக்கு? போடா போய் வேற எங்கேயாவது தேடு போ. கண்ட நேரத்தில் வந்து நந்தினிங்க இந்த நின்று. நந்தினி ஏய் எங்க இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்க. யார் வீட்டுக்குள்ள வந்து என்னடா பண்ற? ஏய் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம கோவப்படுற? தப்பு செய்யாதவனுக்கு தான் கோவமே வராது. நந்தினி இங்க இருக்காளா இல்லையான்னு பொறுமையா தானே கேட்டேன். டேய் என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கேள்வி கேட்கற? நீ யாரா நீ? டேய் நந்தினி நந்தினி. ஏய் யோ ஆமாடா, அவ இங்க தான் இருக்கா. அவளாதான் இங்க வந்தா. இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். நீ போடா வெளியே. யார் மேல கை வைக்கிற? எங்கடா சொல்றா? டேய் யார் மேல கை வைக்கிற? ஏய் டேய் ஏய் சொல்றா. ஏய் என்ன காப்பாத்து டேய். தெரியாது. டேய் ஏய் டேய் சொல்றா. டேய் டேய் ஆயிருடா. டேய் டேய் நந்தினி ஏய் நந்தினி அவளை விட்டுட்டு நந்தினி எங்க இருக்க? டேய் டேய் ஏய் ஏய்
கிருஷ் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான்டா. என்ன காப்பாத்து தேவ். ஒண்ணுல நந்தினி, நான் வந்துட்டேன்ல. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ தேவ். போலாம் போலாம், இரு போலாம். டேய் பொண்ணு, நீ வா நந்தினி, நீ வா. டேய் நந்தினி, டேய் பார்த்து வா. இங்க உட்காரு. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். இது குடி. டேய் எதுவும் ஆகலையே. நல்ல வேலை, அந்த நாய் எங்க கரெக்டான டைம்ல அடிச்சு போட்டு இவளை கூட்டு வரலனா அப்புறம் என்ன இருக்குன்னே தெரியலடா. எங்கேயாவது கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கு? இந்நேரம் உனக்கு தான் ஆயிருந்தா உன் ஃபேமிலியே தூக்கு மாட்டி செத்துருப்பா. யார் கொடுத்த தைரியம் உனக்கு? தனியாக அவன் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிருக்க. அவன் என்ன உனக்கு அவ்வளோ க்ளோஸா? இல்லை அவனை நம்பிட்டியா அவ்வளோ? ஐயோ இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. என்ன வெறுப்பேத்த தான் அப்படிலாம் பண்ணேன். இல்ல தேவ். அவன் கெட்டவன் கேவலமானவன் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்புனியா நீ? ஐயோ இல்ல தேவ், உன்னை வெறுப்பேத்தணும்னு நான் சத்தியமா அவன் வீட்டுக்கு போல. அவன் அம்மாவுக்கு பிறந்த நாள்னு சொன்னான். கடைசி வரைக்கும் அவன் அம்மா பேரை சொல்லிதான் என்ன ஏமாத்தினான். நான் நிஜமாவே அவன் அம்மாக்கு பர்த்டேன்னு கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கிட்டு போனேன். ஆனா அந்த பொறுக்கி எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போய். ஏய் போதும் நிறுத்து. நீ 1000 தான் சொன்னாலும் நீ அவனை நம்பி போனது தப்பு, பெரிய தப்பு. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே. ஆனா உன்னை திட்ட கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. எவ்வளவு படிச்சிருக்க, இப்படி ஒரு முட்டாளா இருப்பியா நீ? ஐம் சாரி தேவ். இத்தனை நாளா அவனை வச்சு உன்னை வெறுப்பேத்தணும்னு நினைச்சேன். நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அவன் கூட பழகுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா. ஏய், எந்த விஷயமும் நடக்கல, அதை முதல்ல நம்பு. அந்த மணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். சொல்ல போனா அவன் தான் உன்னை காப்பாத்தவே சொன்னான். அந்த ஜெனிக்கு மட்டும் தான் கால் பண்ணி கேட்டேன். அப்புறம் தேவ் நான் மட்டும்தான். என்ன பாக்குற, சொல்றது புரியலையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்குள்ளேயே இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்றேன். முதல்ல கண்ணத்தோட தைரியமா இரு நந்தினி. எப்பயும் போல நார்மலா வீட்டுக்கு போ. அம்மா அப்பாட்ட சாதாரணமா பேசு. நாளைக்கு கேஷுவலா ஆஃபீஸ்க்கு வா. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க எதுவும் நடக்கல. நீ கிருஷியும் பார்க்கல, அவனும் உன்னை பார்க்கல. நாங்களும் உன்னை வந்து காப்பாத்தல, புரியுதா? இதுக்கு மேல அந்த கிறிஸ்பை உங்ககிட்ட தான் பண்ணான்னு வச்சுக்க, அவன் ட்ரௌசரை நாங்க அவுக்குறோம். நீ கவலைப்படாத. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா? லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? ஆமா நந்தினி, டைம் ஆயிடுத்து, நீ கிளம்பு. தேவ், ரொம்ப தேங்க்ஸ் தேவ். ஏய், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை, நீயே சொல்லிடுவ போல இருக்கு. எதுக்கு நடக்காத விஷயத்துக்கலாம் கை இருக்கு. வா போலாம். ஏய் பார்த்து கூட்டு வாடா. ஏய் மாயா, இங்க வந்து பாருடி, யார் வந்திருக்காங்கன்னு. யாரம்மா? மூஞ்ச பாரு. திருவிழால காணாம போன பிள்ளைங்க மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்க. கூட்டமா வேற வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன விஷயம்னு கேக்குற பாரு சண்டாடி. என்ன சண்டை போட வந்திருக்கீங்களா? பின்ன இல்ல கொஞ்சம் வந்திருக்கோம் நினைச்சியா? ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை. நானே பேசிக்கிறேன். அது இல்ல செல்விமா, இவளுங்க எல்லாம் நான் அக்கல பாத்தியா சந்தியா? ஏய், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? நீங்க போட்ட கேஸ வாபஸ் வாங்கணும். என்னது? என்ன சொன்ன? எனக்கு சரியா கேக்கல, திரும்ப சொல்லு. சந்தோஷ் மேல நீங்க போட்டிருக்க கேஸ திரும்ப வாபஸ் வாங்கணும். கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. மாயா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பேசுறது உனக்கே அநியாயமா தெரியல? அநியாயமா?
எது அநியாயம்? சந்தோஷோட குழந்தை என் வயித்துல இருக்கு. அவன் என்ன வீட்டை விட்டு துரத்துனான். எங்க அப்பா கேஸ் கொடுத்திருக்காரு. இதுல என்ன அநியாயம் இருக்கு சொல்லுங்க? உங்க வக்கீல் தானே அவரு, அவர்கிட்டயே கேளுங்க. வக்கீல் சார், புள்ளைய கொடுத்துட்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை கைவிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு புள்ளைய கொடுத்தவன் மேல கேஸ் போட்டா அது அநியாயமா என்ன? நல்லா பேசுறாடி நியாயத்தை. நீங்க இருங்கம்மா, இத பாருங்க, வீணான பேச்செல்லாம் வேணாம். சந்தோஷ் ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வக்கீல் சார், போது நிறுத்துங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சமரசம் பேசுறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்ல. இது எங்க குடும்ப பிரச்சனை, என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. என் மக அனுபவிச்ச வலியும் வேதனையும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நாங்க இந்த கேஸ போட்டோம். அதுக்காகத்தான் நான் அவனை உள்ள தள்ளினேன். இந்த மன்னிப்பு சமரசம் இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. எல்லாரும் கிளம்பிடுங்க. யோ, பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறியே, இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? எங்க மாப்பிள்ளை வீட்லயே இருந்துகிட்டு அவர் போட்ட சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் நன்றி கெட்டத்தனமா நடந்துட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏய் பாட்டி, போதும் நிறுத்து. எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி பேசுற. என்னது? நான் உனக்கு பாட்டியா? என்ன பேச்சு பேசுற பாத்தியா? அவ பின்ன பேசாம அவனை வளர்த்ததே நாங்க தான். வளர்த்த கடை மாறல பாயுன்ற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம நன்றி கெட்டத்தனமா எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். அவன் பண்ணது கொஞ்ச நெஞ்ச பாவமா? சொந்த மாமனையே தூக்கி ஜெயில போட்டான். அவன் மனுஷனே இல்ல, கேவலமான மிருகம். ஏய், யார பார்த்து கேவலமான மிருகம்னு சொல்ற? எங்க மாப்பிளைய பத்தி தப்பா பேசின நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். உன் மொள்ள மாதிரி புருஷன் ஜெயிலுக்கு போனதுனால ஒண்ணுமே தெரியாத எங்க மாப்பிள்ளை மேல பொய் கேஸ போட்டு உள்ள தள்ளி இருக்கீங்க. வக்கீல் சார், இந்த குடும்பமே ஒரு ஃப்ராட் குடும்பம். இவங்க ஒருத்தரை கூட சும்மா விடாதீங்க. எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. ஏய் செல்வி, எதுக்கு உங்க அம்மா தேவையில்லாம இப்ப தயக்கத்தான குதிக்கிறாங்க? ஐயோ மாயா, அவங்க ஏதோ தெரியாம ஆவேசத்துல பேசுறாங்க, மன்னிச்சுக்கோ மாயா. செல்வி கண்ணு, நீ எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட போய் கெஞ்சி கிடக்குற? இவ்வளே ஒரு வெக்கம் கெட்டவ, இன்னொருத்தி புருஷன் கூட பார்க்காம உன் வாழ்க்கை அபகரிக்க பார்த்தவ தானே இவ. ஏ கிழவி, என்ன திமிரா? யாருக்கு அவன் சொத்து மேல ஆசை? எனக்கா? உன் பேத்தி தான் ஓட்டு வீட்ல இருந்து மாடி வீட்டுக்கு ஒண்ட வந்தவ. நான் பிறந்ததுல இருந்தே பணக்காரி. என்ன சொல்ல? கொஞ்சம் சும்மா இருங்க பாட்டி. திருடி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறா இவ. பணக்காரியா இருந்தா எதுக்குடி வெக்கம் கெட்ட பழக்கம் உனக்கு? யார பார்த்து வெக்கம் கெட்ட வேண்டாம்? சந்தோஷ் கிட்ட நான் என்ன காசு பணமா கேட்டேன்? இல்ல சொத்து சொகம் கேட்டேனா? இல்ல என் வயித்துல வளர குழந்தை அவன் விருப்பம் இல்லாம தான் உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், மனசாட்சி இல்லாம பேசாதடி. கண்ணு தெரியாத எங்க மாப்பிளைய ஏமாத்தி வயித்தை நிரப்பிக்கிட்ட வந்தாலே நீ. அடிச்சு வாய் மூடு. கண்ணு தெரியாத எவனோ அவன் வீட விட்டுட்டு பக்கத்து வீட்லயே போய் படுத்துக்கிறான். சந்தோஷ்க்கு கண்ணு தான் தெரியாது, மத்ததெல்லாம் நல்லா தெரியும். சந்தோஷ்க்கு கண்ணு தெரிஞ்சுதான் என்ன தொட்டான், தெரியாம உன்ன தொடல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. என்ன பேச்சு பேசுற பாத்தியா? பேசுறவ எப்படி இழுத்துக்கிட்டு போயிடுடி. இல்ல நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமா போயிடுவேன். ஐயோ பாட்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி, ப்ளீஸ். என்ன செல்வி கண்ணு, கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல வந்தா இந்த நன்றி கெட்ட துரோகிங்களை எப்படி பேசுதே? யார பார்த்து துரோகிங்கற? ஏ சூனியக்காரி கிழவி, முதல்ல வீட்டை விட்டு வெளில போ. கேஸ வாபஸ் வாங்க சொன்னதே பெரிய தப்பு. இதுல எங்களை வேற கேவலமா பேசுறீங்களா? மரியாதையை எல்லாரும் வெளியில போயிடுங்க, இல்லன்னா ஐ வில் கால் தி போலீஸ். போலீஸ கூப்பிடுறாராமா? போலீஸ கூப்பிட்டா நாங்க என்ன பயந்துருவோமா? என் பேத்தி வாழ்க்கை பங்கு போட்ட உன் பொண்ணு நல்லா வாழ்ந்துருவாளா? நாசமா போயிடுவா. வயிறு எரிஞ்சு சொல்றேன். பாட்டி, இது என் புருஷனோட பிரச்சனை, அத நான் பாத்துக்கிறேன் பாட்டி. உங்களை கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு வெளியே போங்க. மா, அதான் செல்வி சொல்றாங்கல்ல, அவங்க பேசட்டும், நாம கொஞ்சம் வெளியே இருப்போம். போங்க. வாங்கம்மா போலாம். ஏய், இப்ப நீ மட்டும் தனியா என்ன பேச போற? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாயா. உனக்கு கோவம் இருந்தா என்ன பழி வாங்க, சந்தோஷம் விட்டுடு மாயா. தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்க மாயா. நீ எது கேட்டாலும் நான் செய்யறேன். என்ன வேணா செய்வியா? செய்யறேன். எதை கேட்டாலும் செய்வியா? செய்யறேன். இப்ப சொல்லிட்டு அப்புறமா பேச்சு மாறிட்டேன்னா சத்தியமா மாற மாட்டேன். என் சந்தோஷம் எனக்கு திரும்ப வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் தானே, அவன் பகிரங்கமா எல்லார் முன்னாடியே ஒத்துக்கணும். ஏன் புருஷன் ஜெயில விட்டு வெளியில வரணும்? அது மட்டும் இல்ல, எங்க மாயாக்கு குழந்தை பிறந்தா சந்தோஷோட இனிஷியல் தான். அவ பேருக்கு முன்னாடி எஸ்ன்னு பெருசா போடணும்.
அவனோட சொத்து பத்துல என்னென்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் மாயாவோட குழந்தைக்கு மட்டும்தான் வந்து சேரணும். நாங்க வாழ்ந்த எங்க பழைய வாழ்க்கை எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். சந்தோஷ் வெளியில வரணும்னா நீ முக்கியமா ஒரு காரியம் பண்ணணும். என்ன அப்படி பாக்குற? அது என்னன்னு மாயா கிட்ட கேளு. என்ன மாயா? சந்தோஷோட வாழ்க்கைய விட்டு போகணும். இனி சந்தோஷ்க்கு ஒரே குடும்பம் தான், ஒரே பொண்டாட்டி தான், அது நான் மட்டும்தான். அவன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாதான் ஜெயில விட்டு வெளில வர முடியும். இல்ல காலம் பூரா உள்ளேயே இருக்க வேண்டியதுதான். நீ சொல்ல போற பதில தான் சந்தோஷோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன சொல்ல போற? நீ சந்தோஷோட வாழ்க்கைய விட்டே போயிடு. நீ போயிட்டனா நான் கேஸ உடனே வாபஸ் வாங்கிடுறேன். என்ன சொல்ற?